அப்துல் ஹமீத் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். பிஹெச் அப்துல் ஹமீத் அவர் கூட ரொம்ப தமிழ் ஆர்வலர். இப்போ சமீபத்தோடு வந்திருந்தார். அவர் நண்பர் மற்றும் பேசும்போது கூட சொன்னார், தமிழ் வேணும். அதை வந்து ஒரு காஃபி ஹவுஸை வந்து குழம்பியகம்னு எழுதுறாங்களாம். அப்படி அந்த மாதிரி எதுக்கு போகணும், தமிழ் போகணுங்கிற அப்படி இல்லை. சில பெயர் சொல்களில் வந்து பெயர் சொல்லாவே பயன்படுத்தலாம். நடைமுறையிலே வந்து பேசணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு தமிழ் சொல்லி புரியாமல் வேணாம். அது உதாரணத்துக்கு சொல்கிறேன் அவர் சொன்ன விஷயங்கள். இப்போ இங்கே வந்து தமிழுக்காக நிறைய அமைப்புகள் இருக்குது. அரசாங்க அளவில் அதற்கான செக்ஷன்ஸ்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் செய்கிறாங்க, செலவு பண்ணுறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. எத்தனை பள்ளிக்கூடத்தில் தமிழை வந்து கட்டாயம் ஆக்கியிருக்கோம். ரொம்ப வேணாம், ஒரு 8வது வரையிலுமாவது அந்த தமிழை ஒரு சப்ஜெக்ட் அதில் வந்து ரொம்ப அந்த இலக்கணம் அப்படி இப்படிலாம் பார்க்காம ஒரு நடைமுறை இதில் வந்து பசங்களுக்கு அதை அப்படியே ஊட்டணும். ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணுற மாதிரி ஊட்டி அதில் ஒரு ஆர்வம் வரவழைக்கணும், அதை வெளிப்படுத்த வைக்கணும். அப்போ தான் அவங்க அதுக்கு போவாங்க. மார்க் வேணும், அதுக்காக ஹிந்தியோ சான்ஸ்கிரிட்டோ அரபியோ இந்த மாதிரிலாம் போகிறோம், அதெல்லாம் என்கரேஜ் பண்ணுறோம். ஆனால் நம்ம தமிழ் மொழியை எப்படி நம்ம ஆர்வமாக சொல்லித்தரோம், எப்படி அதை ஊட்டுறோம் பசங்களுக்கு. போர் அடிக்காமல் அது ஒரு வெறுப்பு தான் வளர்க்குறோம். நம்ம அதை வெறுப்பு வளர்க்காமல் சொல்லித்தரணும். அப்போ தான் அது வளரும். வீட்டில் பேசணும். இப்போ வெளிநாடுகளில் இருக்கோம் பார்த்தீங்கன்னா, இப்போ அமெரிக்காவும் சரி எல்லா இடங்களையும் தமிழ்ச்சங்கம் இருக்குது. இப்போ அங்கே தமிழுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் வந்து இதுக்காக தமிழ்ச்சங்கங்கள் ஆன்லைன் பள்ளிக்கூடம் அனுப்புகிறாங்க ஒவ்வொன்றுக்கும். நம்ம இங்கே உள்ளூரில் விட வெளிநாடுகளில் தான் இப்போ நம்மளோட கலாச்சாரமும் தமிழும் பாதுகாக்கப்படுதுன்னு நினைக்கிறேன் நான். அது அனுபவபூர்வ உண்மையும் கூட. எல்லாம் ஒரு தமிழ் கிளாஸ் போகிறதோ, ஒரு நாட்டியமோ, பாட்டு இதோ, ஓவியமோ, ஒவ்வொன்றும் நம்ம கலாச்சாரம் இது ஃபுல்லாக வெளியில் அனுப்புகிறாங்க பசங்களை. அந்த மாதிரி விட்டு போயிடக்கூடாதுன்னு. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், டிவியோ அது இதெல்லாம் இப்படி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. டிவி பார்க்கணும்னு சொல்ல, ஆனால் அந்த டிவியில் எந்த அளவுக்கு தமிழுக்கு முக்கியத்துவம் வருது. தமிழ்ங்கிறோம். நிறுவனங்களுக்கு எத்தனை பேர் தமிழ் நிறுவனம் பேர் வச்சுக்கிட்டு அதை பற்றி பேசுகிறோம், அது நடைமுறைப்படுத்துகிறாங்க. எல்லாமே வாய்ச்சொல், சும்மா போலி புகட்டு அப்படி தான் போயிட்டு இருக்குது எல்லாம். அதை அந்த பகட்டதெல்லாம் இது பண்ணிட்டு ஒரு நடைமுறைக்கு வரணும். நடைமுறையில தமிழை எந்த அளவுக்கு நம்ம கொண்டு வர முடியுங்கிறத யோசிக்கணும். குறிப்பாக அந்த யங்ஸ்டர்ஸ் இப்போ இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், இதில் ஒரு ஆர்வம் இருக்கிறவங்க இப்போ ஒரு வராங்க. இதை வந்து ஒரு பசங்க லெவலில் கொஞ்சம் இறங்கி பசங்க லெவலில் வரும்போது பேரண்ட்ஸ் எல்லாமே வருவாங்க. அந்த மாதிரி கொண்டு வரணும். அவங்களுக்கு ஒரு போட்டியோ ஏதோ அந்த மாதிரிலாம் வச்சு அதை அரவணைச்சு இங்கிட்டு கொண்டு வந்து அவங்களையும் கேட்க வைக்கணும். எல்லாமே எளிமைப்படுத்தணும். நான் சொல்கிறது அதுதான். நமக்குன்ற ஒரு தொன்மை எல்லாமே இருக்குது. அது எல்லாருக்கும் செய்ய முடியாது. ஐயா மாதிரி ஓலைச்சோடு எல்லாம் அலைஞ்சி தெரிஞ்சு எடுத்திருக்காங்க, அதெல்லாம் செய்கிறாங்க. அப்படி ஒரு கேட்டகரி இருக்கணும். அவங்க வந்து நமக்கு கொடுக்கறத நம்ம கீழ் லெவலுக்கு கொண்டுட்டு போகணும். அதோட அருமை பெருமைகள்லாம் தெரிய வைக்கணும். அதுதான் என்னோட விருப்பம், வேண்டுகோளும் கூட. இந்த மாதிரி இலக்கிய வட்டம்லாம் வந்து 485 அது கூட்டம் என்ன 44 வருஷம் அது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு சாதனை, அதோட ஆர்வம், அதெல்லாம் வந்து நிச்சயமாக அவங்களெல்லாம் பாராட்டணும். எனக்கு திருப்பி நான் சொல்கிறது இதுதான். தமிழ் வந்து சும்மா அரசியலுக்காக பேசிகிட்டு இருக்காங்களே தவிர நடைமுறைப்படுத்தணும். ஒன்றும் இல்லை, ஒரு 8வது வரையிலும் படிக்க வைங்க. இல்லை காலேஜில் நீங்கள் இருந்தாலும் ஒரு சப்ஜெக்ட். இப்போ காலேஜ் மாதிரி ஸ்கூல்லையும் கொண்டு வந்துடணும். எப்படின்னா, கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா எது மேஜர் சப்ஜெக்டோ அந்த மார்க்கை தான் கணக்கில் எடுப்பாங்க. ஒரு தமிழோட மார்க்கை அங்கே கணக்கில் எடுக்கிறது இல்லை. அதில் பாஸ் பண்ணணும், அவ்வளோதான். இங்கே அதே மாதிரி ஸ்கூல்லையும் என்ன பண்ணணும், தமிழ் மார்க்கு பாஸ் பண்ண வைக்கணுமே தவிர அதையும் வந்து மொத்தத்துக்கு கணக்கில் எடுக்கக்கூடாது. அப்படி கணக்கில் எடுக்கும்போது தான் இந்த பர்சன்டேஜில் உதைக்கிறதுனால தான் என்ன பண்ணுறாங்க, தமிழ் மார்க் வாங்க முடியாது, சான்ஸ்கிரிட்டு அந்த மாதிரி போயிடலாம் சொல்லி போகிறாங்க. என்னோட வேண்டுகோள் வந்து அந்த தமிழை ஜஸ்ட் பாஸ் பண்ணால் போதுங்கிற அளவுக்கு வைங்க. அந்த பாஸ் பண்ணுறதுக்கே அவன் படிக்கிறதே அவனுக்கு ஒரு நாலேஜாக இருக்கும். அவன் இயல்பாக பேசுகிறதுக்கும் பழகிறதுக்கும் ஒரு நாலேஜாக அது அமையும். அதை வந்து திணிக்கும் போது தான் வெறுப்பாக இருக்கான். அப்புறம் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் மார்க்குங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அவங்களே சேர்த்து விட்டுறாங்க. தமிழ் வேண்டாம், நீ அங்கே போ இங்கே போ அப்படின்னு. அதை தவிர்த்துட்டு பசங்களாம் ஆர்வமாக படிக்க வைக்கணும். பாஸ் மார்க் என்ன 35 40 வாங்கிட்டு என்ன வீணா போகுது. அந்த 40க்கே அவன் படிக்கிறான்ல. இப்போ தமிழ் விட்டு போகாமல் அந்த தொடர்பு அவன்கிட்ட இருக்குது. பார்க்குறான், படிக்கிறான், பேசுகிறான், பத்திரிகைகள் படிப்பான். இப்போ இருக்கிற யாருக்கும் தமிழ் படிக்க தெரியல. பேசுகிறது ஏதோ பேச்சுவாக்கில் ஏதோ பேசிடுறாங்க, எழுத வரல. இதெல்லாம் வந்து எவ்வளோ நாளைக்கு நம்ம தொன்மையே பேசிகிட்டு இருப்போம். அதனால் என்ன பிரயோஜனம்? அது வந்து நடைமுறைப்படுத்தணுங்கிறது என்னோட வேண்டுகோள். அதற்கான ஆவணங்கள் பையெல்லாம் இருக்காங்க, பேராசிரியர்கள்லாம் இருக்காங்க. எல்லாம் அவங்களாம் அதுக்கான ஒரு வழிவகைகளை செய்யணும். அதை ஒரு வேண்டுகோளாக வச்சு
என்னோட வாழ்த்துக்கும் என்னோட இந்த அழைப்புக்கும் நன்றி, வாழ்த்துக்கள். சிறப்புரையாற்றிய எழுத்தாளர் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களையும் தமிழினுடைய நிலை பாமர மக்களிடத்தில் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டி மாணவர்கள் மத்தியில் தமிழ் எவ்வாறு சென்று சேர வேண்டும் என்பதற்கான வழிகளையும் கூறி, இது தமிழினுடைய பெருமையை நாம் மட்டும் பேசிக்கொண்டிருந்தால் போதாது, உலகெங்கும் பண்டிதரிடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் பாமர மக்களிடத்திலும் போய் சேர வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கு எங்களது நெஞ்சார்ந்த நன்றி. எங்கள் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்ற பாவேந்திரனுடைய வரிகளுக்கு இந்த இலக்கிய வட்டம் கருத்தாக இருக்கிறது. அதன்படி இப்போது பேசிய ஐயா மோகன்ராஜ் ஐயா அவர்கள் ஆழமான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார். அவர் சொன்னது குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல் என்பதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை அவருக்கு பதிவிடுகிறேன். ஏனென்றால் சொல்வது யாவற்றுமென்று அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் என்கிற சொற்றொடரின் அடிப்படையில் எத்தனையோ இலக்கிய அமைப்புகள் தொடர்ந்து செயலாற்றி கொண்டு வருவதனால் தான் இன்றைக்கு மேலும் மேலும் வளர்ந்திருக்கிறது. நீங்கள் பல நாடுகளில் சென்றிருக்கிற போது உங்கள் உண்மையான கருத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் உள்ளூரில் இருக்கிறவனுக்கு அதனுடைய அருமை தெரியாது. வெளியூரில் இருக்கிறவனுக்கு தான் பழைய சோழியினுடைய அருமை தெரிகிற காரணத்தினால் பெரிய பெரிய ஆடம்பர மாளிகையில் ஹோட்டல்களில் பழைய சோறை விற்கிறான். இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவன் பழைய சோறு என்று விட்டு விடுகிறான். ஆகையினால் நீங்கள் சொன்ன கருத்துக்கு முரணான கருத்து இல்லை. உங்களை போன்ற ஆழமான சிந்தனையாளர்கள் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சியை நம்முடைய ஏபிஜே ஜனார்தன அவர்கள் தான் ஆங்கில தமிழ் மொழியை திருக்குறளை ஆங்கிலத்தில் வெளிப்படுத்தினார். அதே போல உங்களை போன்ற சிறந்த சிந்தனையாளர்கள் மொழி மாற்றம் செய்து தமிழினுடைய பெருமையை பறைசாற்றுவதற்கு நீங்கள் தூணாக உள்ளீர்கள். நாங்கள் உங்களுக்கு துணையாக இருக்கிறோம். நீங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன்.